திரும்பவும் ஹர்ஷ்தீப் சிங் அதே போல் டாரி மிஷல் 2 பேருக்குமே நேற்றைய ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த சண்டை. ஆனால் இந்த முறை டாரி மிஷல் அவரே ஹர்ஷ்தீப் சிங் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு செயலை ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாரி மிஷல் அவருக்காக செய்திருக்காரு. இதனால் எதிரிகளாக இருந்த 2 பேருமே ஒரே நொடியில் நண்பர்கள் ஆகிற மாதிரியான சம்பவம் நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முக்கியமாக நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே வின்னிங் செலிப்ரேஷன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா யாருமே கவனிக்காதப்ப நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி இன்னைக்கு நாடு புறப்படுறதுக்கு முன்னாடி டாரி மிச்சல் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்றும் கூட அவர் நெகிழ்ச்சியுடன் கொடுத்துருக்காரு. அப்படி என்னதான் நடந்திருக்கு நேற்று நம்ம இந்திய பிளேயர்கள் அவங்களுடைய அந்த மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு நடுவில் அப்படிங்கிற அந்த விவரம் எல்லாத்தையுமே தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நேற்று நியூசிலாந்து அணிக்கு நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 256 ரன்கள் வெற்றியின் டார்கெட்டாக நிர்ணயிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்தே நியூசிலாந்து அணி அவங்க தடுமாறுறாங்க, விக்கெட்டுகளை அடுத்தடுத்துன்னு இழக்கிறாங்க. ஏறக்குறைய நம்ம இந்தியாவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று அப்படிங்கிற மாதிரியே மாறிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் டாரி மிச்சல் அவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஹர்ஷ்தீப் சிங் அவர் பால் போட்டார். பால் போட்ட பாலை டாரி மிச்சல் திரும்பவும் ஹர்ஷ்தீப் சிங் அவருக்கே பந்தை வேகமாக அடிக்கிறாரு. ஸோ அந்த பாலை கையில் பிடிச்ச நம்ம ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பை நோக்கி பந்தை அவர் வீசின அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லிப்பாகி டாரி மிச்சல் அவர் மேலே பந்தை த்ரோ பண்ணிடுறாரு. அந்த பால் டாரி மிச்சல் அவரை போய் வேகமாக அடிக்க அந்த பால் தன் மேலே பட்டதுமே ஒரு நொடி பயங்கரமாக கோவப்படுறாரு டாரி மிச்சல். உடனே எதுக்குடா என் மேலே பந்தை தூக்கி போட்ட அப்படிங்கிற மாதிரி நேரடியாக ஹர்ஷ்தீப் சிங் அவரை நோக்கி வராரு, சண்டை போடுறதுக்கு வராரு. ஆனால் இதை பார்த்ததுமே ஹர்ஷ்தீப் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது தவறு அப்படின்னு அவர் டாரி மிச்சல் அவர்கிட்ட சண்டை போடாமல் வேகமாக அங்கே இருந்து பவுலிங் போடுற அந்த இடத்துக்கு நகராரு ஹர்ஷ்தீப். ஆனாலுமே டாரி மிச்சல் விடாமல் என்கிட்ட வாடா, இங்கே வாடா வாடா அப்படிங்கிற மாதிரி டாரி மிச்சல் கடுமையாக ஒரு சில மோசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளாக கூட இருந்திருக்கலாம், அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு ஹர்ஷ்தீப் சிங் அவரை நோக்கி வராரு. உடனே இதை பார்த்த அம்பையர்கள் எல்லாருமே டாரி மிச்சல் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே சூரியகுமார் யாதவ் அவருமே கூட வந்து டாரி மிச்சல் அவரை தட்டி கொடுத்து நெஞ்சில் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துகிறாரு. உடனே அம்பையர் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் அவர்கிட்ட போய் வார்னிங் பண்ணுறாங்க, நீ பண்ணது தவறு, இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்னிங்கும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் கடைசி பால் ஒரே ஒரு பால் மட்டும் ஹர்ஷ்தீப் டாரி மிச்சலுக்கு போடுறாரு. அந்த பாலில் பெருசாக எதுவும் நடக்கலை. இப்படி இருக்க ஆட்டமும் முடியுது, நம்ம இந்தியாவும் அபாரமான வெற்றி அடைகிறாங்க. அதே நேரத்தில் அந்த பக்கம் நியூசிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே இது வரைக்கும் ஒரு T20 வேர்ல்டு கப் கூட வாங்கினது கிடையாது. பத்தாக்குறைக்கு நம்ம இந்திய பிளேயர்களுடன் சண்டை, இப்படி மோசமான ரண வேதனைகளோட நின்றுட்டு இருக்காங்க நியூசிலாந்து பிளேயர்கள். அதே போல் இந்த பக்கம் நம்ம இந்திய பிளேயர்கள் 3வது முறையாக சாம்பியன், அடுத்தடுத்துன்னு 2 முறை வேர்ல்டு கப்பை வாங்குறாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியில் இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அந்த செலிப்ரேஷனை கொண்டாடிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஹர்ஷ்தீப் சிங் திடீர்னு பார்த்தீங்கன்னா டாரி மிச்சல் அவரை பார்த்துருக்காரு போல இருக்கு. ஸோ நடந்த சண்டையை பற்றி ஹர்ஷ்தீப் சிங் டாரி மிச்சல் அவர்கிட்ட திரும்பவும் பேச போகிறாரு. ஸோ போன உடனே அந்த இடத்துல திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் அவரை பார்த்ததுமே டாரி மிச்சல் கோவப்படுறாரு. ஹர்ஷ்தீப் சிங் அவர்கிட்ட திரும்பவும் சண்டை போட தயார் ஆகிறாரு டாரி மிச்சல். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் போன உடனே ஹர்ஷ்தீப் சிங் அவர்கிட்ட நேரடியாக மன்னிப்பு கேட்குறாரு. நான் வந்து வேணுமே உங்கள் மேலே பாலை த்ரோ பண்ணலை, நான் ஸ்டம்புக்கு தான் போட பார்த்தேன், அது மிஸ் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி டாரி மிச்சல் அவர்கிட்ட ஹர்ஷ்தீப் சிங் நேரடியாக மன்னிப்பும் கேட்டிருக்காரு. ஆனாலுமே இறங்கி வராத டாரி மிச்சல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமாகவும் தான் இருந்திருக்காரு. என்னை பந்தை அடிச்சுட்டு சாரி கேட்டால் சரியாக போச்சா அப்படிங்கிற மாதிரி டாரி மிச்சல் கோபமாக இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா ஹர்ஷ்தீப் சிங் அவர் செஞ்ச அந்த செயல் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஹர்ஷ்தீப் சிங் நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே நம்ம இந்திய அணியின் அந்த வெற்றிக்கான ட்ரோஃபியை கையில் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோஃபியை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வர ஹர்ஷ்தீப் சிங் அந்த ட்ரோஃபியை டாரி மிச்சல் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ட்ரோஃபிக்காக தானே இந்த மேட்ச்சில் நம்ம எல்லாருமே மாற்றி மாற்றி போட்டிட்டுக்கிட்டோம், இந்த சண்டையும் கூட இந்த ட்ரோஃபிக்காக தானே வந்துச்சு, அதனால் இந்த ட்ரோஃபியை கொஞ்ச நேரம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷ்தீப் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ட்ரோஃபியை கொண்டு போய் டாரி மிச்சல் அவர் கையில் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ட்ரோஃபியை கையில் வாங்கினதுமே டாரி மிச்சல் அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது வரைக்கும் அந்த T20 வேர்ல்டு கப்பை நியூசிலாந்து பிளேயர்கள் யாருமே தொட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ட்ரோஃபியை நம்ம கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னு டாரி மிச்சல் அவருடைய அந்த கோபம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்தில் கரைந்து போயிடுச்சு.
அதுக்கப்புறமா ஹர்ஷ்தீப் சிங் அவர் சொன்ன அந்த சாரியை கூட டாரி மிச்சல் அவர் சரின்னு ஏற்றுக்கிட்டாரு. 2 பேருமே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எதிரும் புதிருமாக எதிரிகள் போல இருந்த 2 பேருமே அடுத்த 5 நிமிஷத்துலேயே எல்லாத்துலேயுமே மறந்துட்டு 2 பேருமே நண்பர்கள் போல ஹர்ஷ்தீப் சிங், டாரி மிச்சல் 2 பேருமே நண்பர்களாக ஆயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நாடு புறப்படுறதுக்கு முன்னாடி டாரி மிச்சல் ஒரு பேட்டி கூட பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்திய பிளேயர்கள் அவங்க கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான செயலில் எப்பயுமே பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷ்தீப் அவரை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் டீம் எல்லாரையுமே பாராட்டியிருக்காரு டாரி மிச்சல். அதாவது தன்னுடைய நாட்டுக்கும் மற்ற நாட்டு பிளேயர்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டு போகாமல் அந்த பிரச்சனைக்கு மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறாங்க இந்தியன் பிளேயர்கள். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு உதாரணமாக இன்றைக்கி ஹர்ஷ்தீப் சிங் என்கிட்ட சாரி கேட்டது மட்டும் இல்லாமல் என்னுடைய கோபம் தனியில் அப்படின்னதுமே அந்த ட்ரோஃபியையே கொண்டாந்து என்கிட்ட ஹர்ஷ்தீப் சிங் கொடுத்ததுமே என்னுடைய கோபம் எல்லாமே ஒரு நொடியில் கரைந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான செயல் சத்தியமாக உலக அளவில் கிரிக்கெட் விளையாடுற எந்த நாட்டு பிளேயர்களுமே கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் இந்தியன் பிளேயர்கள் மற்றவங்களை விட எப்பயுமே உயர்ந்தவங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் அதை நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு ஹர்ஷ்தீப்பை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாரையுமே இப்போ டாரி மிச்சல் அவர் பாராட்டியிருக்காரு புறப்படுறதுக்கு முன்னாடி. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் அவர் டாரி மிச்சலுக்காக செய்த செய்கை தற்போது நியூசிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே பாராட்டின இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.